ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்டதேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. நன்கு அமைதியுற்று ஒருமுகப்பாட்டுடன் திகழும் மனதினால் இப்போது விஸ்வரூப தியான அபியாசம் செய்வோமாக. விஸ்வரூப தியானம் என்பது இவ்வுலகை அறிவு கண் கொண்டு பார்க்க பழகுவதாகும். இந்த ஊனக்கண்ணால் நாம் பார்க்கும்போது நாம் விருப்பு வெறுப்புக்கு ஆளாகின்றோம். பேதங்கள் தென்படுகின்றன. ஆனால் இதே உலகத்தை அறிவு கண் கொண்டு பார்க்கும்போது அது ஈஸ்வரமயமாக காட்சியளிக்க தொடங்குகின்றது. இருப்பது எல்லாம் இறைவனே. சாஸ்திரம் இந்த கருத்துக்களை நமக்கு நன்றாகவே வலியுறுத்துகின்றது. இவ்வுலகில் அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றன. இறைவனால் கொடுக்கப்பட்ட எதையும் யாராலும் மறுக்க முடியாது. இறைவனால் மறுக்கப்பட்ட எதையும் யாராலும் கொடுக்க முடியாது. நம் வாழ்வில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெற்றன. நம் வாழ்வில் நிகழ்காலத்தில்
நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இனி வருங்காலத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இறைவனின் நியதிக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. நமக்கு சுகம் தரும் பல விஷயங்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நமக்கு சுகம் தராத பல விஷயங்களை ஏற்க மனது மறுக்கின்றது. அதன் மறுப்பின் காரணமாக மனதில் சதா போராட்டம் நிகழ்கின்றது. வாழ்வில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகும். இந்த விஷயத்தை நாம் தியானத்தின் போது அமைதிப்பட்ட மனதோடு சிந்திக்க பழகுவதே விஸ்வரூப தியானமாகும். நமக்கு ஏற்பதற்கு கஷ்டமான இருக்கும் பல விஷயங்களை, அனுபவங்களை, மனிதர்களை அனைத்தையும் இறைவனாகவே பூரணமாக ஏற்றுக்கொள்ள பயிற்சி பண்ணுவதே விஸ்வரூப தியானமாகும். இப்போது நம் வாழ்வில் நம்மால் ஏற்க முடியாமல் இருக்கும் ஏதாவது ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அதை ஈஸ்வர நியதியாக நாம் நமக்கு நாமே அபியாசம் செய்வோமாக. सतो मा सद्गमय
तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्। திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 9 79வது ஸ்லோகம். பக்கம் 9 79வது ஸ்லோகம். एवं सदि महावाक्यात् परोक्षज्ञानमीर्यते यैस्तेषां शास्त्रसिद्धान्त विज्ञानं शोभतेतरम् आस्तां शास्त्रस्य सिद्धान्तः युक्त्या वाक्यात् परोक्षधीः स्वर्गादिवाक्यवन्नैवं दशमे व्यभिचारतः स्वतो परोक्षजीवस्य ब्रह्मतत्त्वमपि वाञ्छतः ब्रह्मत्वमपि वाञ्छतः नश्येत् सिद्धा परोक्षत्वम् इति युक्तिर्महत्यहो वृत्तिमिष्टवतो मूलम् अपि नष्टं विदीदृशम् लौकिकं वचनं सार्धं सम्पन्नं त्वत्प्रसादतः अंतःकरणसम्भिन्न बोधो जीवो परोक्षदाम् अर्हद्भाति सद्भावान् न तु ब्रह्मानुभातितः नैवं ब्रह्मत्वबोधस्य स्वोपाधिविषयत्वतः यावत् विदेह कैवल्यम् उपादेरनिवारणात्. இதில் நம்ம பிரகதாரண்ய உபனிஷத் மந்திரம் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷக கிம்மிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். இந்த மந்திரத்துக்கு வித்யாரண்யருடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக இந்த பிரகரண கிரந்தம் இதில் முக்கியமாக அந்த துவம்பதத்தை ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா பிரகரண கிரந்தங்கள் ஒரு சிலது மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணுறதா இருக்கும். நம்ம வாக்கிய விருத்திலாம் மகா வாக்கிய விசாரம், சில இது தத்பதத்தை விசாரம் பண்ணுறதா இருக்கும். இப்போ இது குறிப்பாக நமக்கு அந்த துவம்பதத்தில், அந்த நான்கிற பதத்தில், அகங்கிற அந்த பதத்தில் நமக்கு ஏன்னா அகம் பிரம்ம இதி அந்த ஞானத்தினால தான் நமக்கு அந்த பிரயோஜனமாகிய அந்த துக்க நிவர்த்தி நமக்கு கிடைக்குது. அப்போ எந்த இடத்துல நமக்கு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த நான்கிற பதத்தை நம்ம சரியாக
புரிஞ்சு கொள்ளாததுனால தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்காக அவர் முதல்ல இருந்தே நமக்கு அந்த பூருஷங்கிற சப்தத்தை சொல்லும் போதே அதில் 2 அம்சம் இருக்குது அப்படின்னு முதல்ல நமக்கு பிரித்து கொடுத்தாரு. வந்து சித்த அம்சம் ஒன்று இருக்குது, சிதாபாச அம்சம் ஒன்று இருக்குது. அஞ்ஞானி பயன்படுத்துகிற அகம் ஒன்று இருக்குது, ஞானி பயன்படுத்துகின்ற அகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற முதல்லையே பிரித்து கொடுத்தாரு. அதையே கொண்டு போகிறார், அதிலேயே தான் கொண்டு போகிறார். அப்போ அந்த இடையில நமக்கு அந்த தசமன் கதை சொன்னார். எதுக்கு சொன்னார்? நித்திய அபரோக்ஷமான பிரம்மனிடம் எப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் சித்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அபரோக்ஷ ஞானம் நமக்கு வந்து சாஸ்திரத்தினால நமக்கு கிடைக்கிறது பரோட்ச ஞானம் தான். அதை நம்ம எப்படி நம்ம ரிஷிகேஷை நேராக போய் பார்க்குறோமோ அது மாதிரி வந்து தியானத்தில் உட்கார்ந்து நான் என்னையே பார்க்கறது தான் வந்து அபரோக்ஷ ஞானம்ங்கிறது மாதிரி ஒரு தப்பான ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கின்ற சாதகர்களாகிய நமக்கு அனுபவங்கிறது உன்கிட்ட எப்போவுமே இருக்குது. உனக்கு அறிவில் தான் குறைபாடு இருக்குது. அதனால அந்த அறிவில் தான் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய, நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் இருக்குங்கிறதுக்காக நமக்கு கருணையோட, அவ்வளோ கருணை கிடையாது, நமக்கு விடாமல் சொல்கிறார். ஸ்ருதியை வச்சு நிறையா சொன்னாருன்னு பார்த்தோம். அப்புறம் யுக்தி இப்போ பயன்படுத்திட்டு இருக்கார். யுக்தி பயன்படுத்தினாலும் இது சரி வராது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஸ்வர்க்கத்துக்கு வந்து சொல்லலாம், நீ வந்து பரோட்ச ஞானம் வந்து சப்தத்தினால வருது, அபரோக்ஷ ஞானம் போய் பார்க்கறதுனால வருது. ரிஷிகேஷுக்கு சொல்லலாம், பரோட்ச ஞானம் வந்து சப்தத்தினால வருது, அபரோக்ஷ ஞானம் போய் பார்க்கறதுனால வருது. ஆனால் தசமன்கிற அந்த உதாரணத்தை நீ யோசிச்சு பாரு. அவன் எங்கே போனான்? தன்னைத்தான் தெரிந்து கொள்வதுக்கு எங்கே போனான்? எங்கேயுமே போல. இப்போ அந்த புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். நம்ம அந்த கைவல்ய ஆசிரியர் சொன்னதை அதை புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு ஏன்னா நம்ம எப்போவுமே தெரியாதது தெரிஞ்சுக்கிறது கூட ஈஸி தான். வந்து தப்பாக எதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை மாற்றுறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே சிரமப்படணும். அதனால தான் அவர் அவ்வளோ சிரமப்படுறார். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு தீவிரமான முமுட்சுவாக தான் இருக்கோம், நம்மளும் எவ்வளவோ அபியாசம் நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த வாக்கிய விருத்தியிலேருந்து நான் முதல்ல சொல்லித்தரேன், வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறது மாதிரி என்ன சொல்கிறாரு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் வந்து நம்ம மகா வாக்கியத்தை திரும்ப எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அந்த மகா வாக்கியத்தில் சொல்லும்போது அவர் ஒரே வரியில் அந்த வாச்சியார்த்தத்தை, ஈஸ்வரனுடைய வாச்சியார்த்தத்தையும் ஜீவனுடைய வாச்சியார்த்தம் ஒரே வரியில் சொன்னார். ஆனால் அவர் ஆழமாக போகிறது ஈஸ்வரனுடைய வாச்சியார்த்தத்தை ரொம்ப எடுக்கலை, அந்த ஜீவன்கிறதோட வாச்சியார்த்தம். ஏன்னா அதில் தான் நம்ம தப்பாக இருக்கும். அப்போ அந்த கரண சம்பின்ன போதக அதுதான் உனக்கு வாச்சியார்த்தமாக இருக்குது. குரு வந்து உனக்கு ஐக்கியத்தை சொல்லி கொடுக்கும்போது நீ அதுவாக இருக்கிறார்னு சொல்லும்போது அவர் மனசில் என்ன நினச்சி சொல்கிறாரு, நீ அந்த பரம்பொருள் நினச்சி சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம துக்கத்திலே இருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு டக்குன்னு அவர் சொன்னோடனே நீன்னு சொன்னோடனே நம்ம எதை நினச்சிக்கிறோம், இந்த உடம்பு மனசு புத்தியை நினச்சோம். அதனால இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிட்டாலும், இப்போ நமக்கு எல்லாருக்குமே அபரோக்ஷ ஞானம் இருக்குது, அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிட்டாலும் அதை நமக்கு கிடைச்சிருச்சின்னு கூட தெரியாத மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு அதனுடைய பயன்பாட்டுக்கு நம்ம அதை கொண்டு வர முடியாமல் இருக்கும். ஏன்னா அந்த அவர் சொல்லும்போது நம்ம கரெக்டாக உள்வாங்கலாம். அப்போ எந்த இடத்துல தப்பு, அதனால தான் அவர் முதல்லையே 2 பிரிச்சே கொண்டு வர்றாரு, சித்து சிதாபாசன், சித்து சிதாபாசன். இப்போ குரு வந்து சித்துங்கிற அம்சத்தில் உபதேசம் சொல்கிறாரு, நம்ம வந்து சிதாபாசன்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறையா வேறு யுக்தியெல்லாம் கொண்டு வராருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், எப்படி வந்து இந்த உபாதியே இல்லாத அந்த பிரம்மனை பற்றி எப்படி அபரோக்ஷ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூர்வபக்ஷம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்குரிய விடையாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரமார்த்திக திருஷ்டியில் இதனால் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வியாவகாரிக திருஷ்டியில் உபாதியே இல்லாதது என்பது ஒரு உபாதி தான். பிரம்மனுக்கு உபாதியே இல்லை, அது நிர்குணமானது என்று சொல்வதும் அதுக்கு ஒரு குணம்தான். வியாவகாரிக திருஷ்டியில் அதுக்கு குணமே கிடையாது. ஆனால் நீ சொல்லணும் அப்படின்னா அதை என்ன சொல்ல முடியும், நமக்கு அது உபாதியே இல்லை என்பதையே ஒரு நம்ம குறியீடாக அதுக்குரிய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நம்ம கண்ணாடி போட்டிருக்கிறவங்கள மத்தியில் யாரோ ஒருத்தர் கண்ணாடி போடாமல் இருக்கும்போது அந்த கண்ணாடி போடாதவங்க வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ
அந்த அந்த உபாதி, கண்ணாடிங்கிற உபாதி இல்லாதது ஒரு குறியீடாக இருக்கின்றது. அப்போ அது மாதிரி அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 84 பார்த்தோம். பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கும் உபாதி உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நீ சொல்கிறது மாதிரி கிடையாது. உபாதி இல்லாத பிரம்மனை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். நைவம் பிரம்மத்துவ போதஸ்ய சோபாதி விஷயத்வதக. அதுக்கு விஷயீகரிப்பதற்கு, பிரம்மத்தை விஷயீகரிப்பதற்கு உபாதி உள்ளது. யாவத் விதேக கைவல்யம், இந்த தேகம் விழுவது வரைக்கும் உபாதி இருக்கு நமக்கு. வியாவகாரிகமாக நம்ம இந்த உபாதியை வச்சுக்கிட்டே உபாதிகள் இல்லாததுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கொடுத்துருக்கு, உபாதேகே அனிவாரணாத். அது வரைக்கும் இந்த உபாதியை என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. இந்த விதேக முக்தி அடையிறது வரைக்கும் நீக்க முடியாது. அந்த பிரம்மத்துக்கு உபாதியே இல்லை என்று அதுவே ஒரு உபாதியாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதை இன்னும் அடுத்ததில் நமக்கு கொஞ்சம் நல்லா ஆழமாக சொல்கிறாரு. நமக்கு இதை பார்த்துட்டு ரெண்டையும் வருவோம். நம்ம 85 அந்த கரண சாகித்ய ராஹித்யாப்யாம் விசிஷ்யதே உபாதிர்ஜீவபாவஸ்ய பிரம்மதாயஸ்ச நான்யதா அந்தఃகரண சாகித்ய ராஹித்யாப்யாம் விசிஷ்யதே உபாதிர்ஜீவபாவஸ்ய பிரம்மதாயாச்ச நான்யதா. இதில் பிரம்மத்துக்கு அந்த கரணம் இல்லை என்பதே உபாதி. இதான் விளக்க போகுது. பிரம்மத்திற்கு அந்த கரணம், இப்போ ஜீவனை விளக்குறதுக்கு அந்த கரணம் இருக்குது. பிரம்மத்தை விளக்குவதற்கு அதுக்கு அந்த கரணம் இல்லை என்பதே அதுக்கு உபாதியாக இருக்கின்றது. அந்த கரண சாகித்ய, அந்த கரண சாகித்யன அந்த கரணத்தோடு சேர்ந்து இருப்பது என்பது, அந்த கரணத்தோடு சேர்ந்து இருத்தல் என்பது அடுத்த வரியில் இருக்கிற முதல் பாதத்துக்கு வந்துடும். அதையும் சேர்த்து படித்தாதான் நமக்கு இதாக வரும். அந்த கரண சாகித்யம் உபாதிகி ஜீவபாவசிய, உபாதிகி ஜீவபாவசிய. ஜீவபாவசியனா ஜீவனின் இருப்பை உணர்வதற்கு, ஜீவனின் இருப்பை உணர்வதற்கு அந்த கரணத்தோடு சேர்ந்து இருத்தல் என்பது உபாதி ஆகின்றது. புரிஞ்சுக்கோங்க. அந்த கரணத்தோடு சேர்ந்து இருத்தல் என்பது ஜீவனின் இருப்பை உணர உபாதி ஆகின்றது. உபாதிகி ஜீவபாவசிய. அந்த ரெண்டு வாக்கியத்தில் இருக்க முதல் பாதத்தை சேர்த்து எடுத்தா தான் உங்களுக்கு அர்த்தம் பூர்வமாக வரும் நமக்கு. அந்த கரண சாகித்ய, அந்த கரணத்தோடு சேர்ந்து இருத்தல் என்பது உபாதிகி ஜீவபாவசிய, ஜீவனின் இருப்பை உணர்வதற்கு உபாதியாக இருக்கின்றது. அப்போ நான் ஜீவன் என்பதை நான் எதனால் உணர்கின்றேன், என்னுடைய அந்த கரணம், என்னுடைய மனதினால தான் நான் என்ன பண்ணுறேன். நான் அந்த கரணம் இல்லைன்னா என்ன, நமக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன வித்தியாசம், நமக்கு இந்த அந்த கரணம் அந்த பிரகாசமாக இருக்கின்றது. நமக்கு இதுக்கு அது இல்லை. அதான் நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாம் படித்த விஷயங்கள் தான் அப்போ ஜீவனுக்கு அந்த கரணம் இருப்பது என்பது உபாதி ஆகின்றது. அடுத்தது ராஹித்யாபியாம் விசிஷ்யதே. ராஹித்யாபியாம் விசிஷ்யதே எதுக்காக, ராஹித்யாபியம்னா அந்த கரணம் இல்லை, அந்த கரண ரஹிதம், அதான் ராஹித்யாபியாம் விசிஷ்யத்தேனே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கரணம் உபாதி அற்றது என்பது உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. எதை பற்றி, பிரம்மதாயாச்ச, பிரம்மதாக ச, பிரம்மதாயாகனா பிரம்மஸ்வரூபத்திற்கு, பிரம்மஸ்வரூபத்தை உபதேசிப்பதற்கு, பிரம்மஸ்வரூபத்தை உபதேசிப்பதற்கு ராஹித்யாபியாம், அது அந்த கரணம் இல்லை என்கின்ற உபதேசம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவே அதுக்கு என்னவாயிருக்கின்றது, ஒரு உபாதியாக இருக்கின்றது.
ந அந்யதா. ந அந்யதானா வேறு விதத்தில் இல்லை, வேறு விதத்தில் இல்லை. இப்போ உபாதி கிடையாது நம்ம எந்த கோணத்தில் நம்ம சொல்கிறோம் பிரம்மத்துக்கு உபாதி கிடையாது அப்படிங்கிறது நம்ம பாரமார்த்திக திருஷ்டியில் தான் நம்ம பேசுகிறோம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் திருஷ்டி துவயம். அப்போ உபாதி இருக்குது, ஏன்னா அதுக்கு குணம் இருக்கா அப்படின்னா என்னது, அதுக்கு வந்து குணமே இல்லைன்னு நம்ம படிச்சுருக்கோம், நிர்குணம்னு சொல்கிறோம். வியாவகாரிக்க திருஷ்டியில் நிர்குணம் என்பதும் ஒரு குணமாகின்றது, குணங்கள் அற்றது. அப்போ நமக்கு அந்த நான்கிறது எப்பவும் பிரகாசமாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த நானை நம்ம என்னவா நினச்சிட்டு இருக்கோம், நான் ஜீவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரம் அந்த நீ வந்து ஜீவன் அல்ல, அந்த கரண சம்பின்ன போதம், அது வந்து வாச்சியார்த்தமாக நீ எடுக்கக்கூடாது. நீ லட்சியார்த்தத்திலேயே என்ன பண்ணணும், உன்னை நீயே புரிஞ்சுக்கணும். விவகாரத்தில் என்ன பண்ணணும், நம்ம வாச்சியார்த்தத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் ஆள் மனசில் பதிய வேண்டி என்னது, நமக்கு லட்சியார்த்தம். அதனால தான் நம்ம ரொம்ப சிரமப்படுறது காரணம், நமக்கு 2 ரோல் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, 2 வேஷம் போட வேண்டியது இருக்குது. விவகாரத்தில் நம்ம அம்மாவா, மனைவியா, மகளா, சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டா, எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரோல் இருக்குது, நமக்கு ஒரு கடமை இருக்குது. அதில் நமக்கு அப்போ அதை பண்ணும்போது அது நான் அல்லங்கிற அந்த ஞானம் தான் நமக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நமக்கு பலப்பட வேண்டியது. அப்போ அதனால தான் இதில் நமக்கு அதிலே கொண்டு போகிறார் வந்து அந்த சித்து சிதாபாசன் சொன்னார், இல்லாட்டி ஜீவன் பிரம்மன் இப்படியே பிரித்து கொண்டு வர்றார் வந்து. ஜீவன்கிற போது என்ன ஆகுது, அந்த கரண சம்பின்ன போதக ஜீவக. அப்போ உபாதிகளோடு கூடியிருப்பது ஜீவன். பிரம்மனுக்கு வந்து உபாதியே இல்லை என்பதே ஒரு உபாதியாக இருக்கின்றது. நுட்பமான விஷயந்தான் நமக்கு. ஆனால் இது படிக்க நம்ம என்ன ஆகும்னா, விற்த்தியை இதிலேயே வச்சிருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். நம்ம வேறு அங்கிட்டு இங்கிட்டு நம்ம டைவர்ஷன் இல்லாமல் நம்ம பலவிதமாக யோசிக்கும்போது அது என்ன ஆகும்னா, சிந்தனை இதிலேயே நூல் பிடிச்ச மாதிரி நம்மளை அறியாமல் நம்ம இதையே யோசிக்க தொடங்கும். அதுதான் நம்மளுடைய, ஏன்னா நமக்கு விற்த்திகள் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நமக்கு எந்த விருத்தி எந்த வாசனை நமக்கு அதிகமாக இருக்குமோ அதுதான் டாமினேட் பண்ணி வெளியே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லௌகிக விருத்தி எல்லாத்தையும் நம்ம பிரம்மாக்கார விருத்தியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இதில் சஜாதீய பிரவாகச்ச விஜாதீய திரஸ்கிருதிகி, அந்த விஜாதீயத்திலேருந்து நமக்கு வெளிவரதுக்கு இந்த சஜாதீயத்தை பலவிதமாக யோசிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரே இதை யோசிக்க போர் அடிச்சிடும். ஒரே தோசையை தினம் சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். அதனால பலவிதமான யுக்தியை நமக்கு இதை சொல்கிறதன் மூலமாகவே பலவிதமாக நமக்கு இதை சிந்திக்க வைக்கிறதன் மூலமாக நம்ம அறியாமல் எண்ணத்தில் இருக்கோம், பிரம்ம தியானத்திலே தான் இருக்கோம். இப்போ இந்த 1 மணி நேரம் நம்ம கிளாஸில் இருக்கோம்னா பிரம்ம லட்சணத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப இப்படி யோசிச்சுப்பார், இத்தனை பூர்வபக்ஷம் கொண்டு வர்றாரு. பூர்வபக்ஷம் புரியன்னா கண்டிப்பாக அதில் ஏகாகிரதை வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கு இது புரியும் போது வீட்டு பிரச்சனை ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா? அதான் அது ஒரு யுக்தி. நமக்கு ஆழமாக ஒரு தீவிரமான ஒரு சாதகனுக்கு வந்து நம்மளை அறியாமல் எப்படி வந்து நம்ம சின்ன பிள்ளையில வந்து அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு வாயில் சாப்பாடை கொடுக்கறது மாதிரி இப்படி ஒரு யுக்தி நம்ம வாயை திறந்துட்டுருக்கோம். அப்படி திறந்துட்டு இருக்கும்போது சிந்தனை என்னாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரம்மாக்கார விருத்தியிலேயே நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இப்போ நமக்கு அடுத்த ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நம்மளுக்கு வித்தியாசமாக யோசிக்க வைக்கிறார். காரணம் என்ன, அதே விருத்தியிலே இருக்கணும் அதுக்காக. இப்போ அடுத்தது நமக்கு இப்போ விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் இதெல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான், அதை பற்றி சொல்ல வர்றார். ஏன்னா இப்போ நமக்கு அது அல்லன்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு உபாதிகள் இல்லாதது அப்படின்னு சொல்லும்போது அது நிஷேத வாக்கியம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த 2 ஸ்லோகம் வந்து விதி வாக்கியம் நிஷேத வாக்கியத்தை பற்றி சொல்கிறார். ஏற்கனவே நமக்கு கையில் நம்ம படித்த விஷயங்கள் தான். இன்னும் நமக்கு அதாவது ஒரு அப்படி ஆழமாக எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடுறாரு. இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கும்போது இது வரைக்கும் எத்தனையோ இதில் படித்தது எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் உனக்கு அப்படிங்கிறது மாதிரி. அதனால தான் நமக்கு விஷயம் நிறையா இருக்குது. இவ்வளோதான் படிச்சிருக்கோன்னு சொல்ல முடியாது. 2 ஸ்லோகத்தில் ஒரு சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே கொண்டு போகிறார். அதிலே கொண்டு போகாமல் பலவிதமான கோணத்தில் நம்மளை, ஏன்னா நம்ம மனசு டைவர்ட் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம மனசோட சுபாவமே சஞ்சலமாக இருக்குது. நம்ம சஞ்சலமாகிற மனசு அவர் என்ன செய்கிறாரு, இதை கேட்டுட்டு நமக்கு மைண்ட் அடுத்து டைவர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உள்ள கொண்டு வந்துடுறாரு.
அதுதான் அவரோட மகிமை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம அடுத்து விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் பற்றி சொல்கிறாரு. 86 யதா விதிருபாதி ஸ்யாத் பிரதிஷேதஸ்ததா நகிம் சுவர்ணலோகபேதேன श्रृङ्खलात्वं न विद्यते यथा विधिरुपाधि स्यात् प्रतिशेषस्तथा न किं सुवर्णलोहभेदेन श्रृङ्खलात्वं न विद्यते. இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு 2 விதமான உபதேச முறைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணும்போது நேரடியாக சொல்கிறது சத்தியம், ஞானம், அனந்தம், சத்து, சித்து, ஆனந்தம், இப்படி நேரடியாக பிரம்ம லட்சணத்தை சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? விதி வாக்கியம்னு சொல்கிறோம். விதி நேரடியாக சொல்கின்ற, நேர்முகமாக சொல்கின்றது. அப்படி இல்லாமல் நிஷேத வாக்கியம் என்பது நமக்கு எது நாம ரூபத்துக்கு கடந்ததாக இருக்கின்றதோ, ஒரு உதாரணம் சொல்லும்போது நம்ம நாந்தஃப் பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் நோ பயத்தஃப் பிரக்ஞம் ந பிரஜான கணம் ந பிரக்ஞம், நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்தில் அது எல்லாமே எது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல. நம்ம நிறைய பார்த்தோம், நம்ம 108 பார்த்தோம். பஞ்சகோஷ அதீதக, அவஸ்தாத்ரய அதீதக, எதில் பஞ்சகோஷம் இல்லையோ, பிரபஞ்ச உபசமக, எதில் ஜெகத் இல்லையோ, எதெல்லாம் இல்லையோ நீக்கி நீக்கி எஞ்சி இருப்பது தான் நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு பேர் நிஷேத வாக்கியம்னு பேர். இப்போ அதே இதை தான் நமக்கு இந்த பிரம்மனை அபரோக்ஷமாக பார்க்க முடியுமா அப்படின்னா, வியாவகாரிகமாக நீ எல்லாத்தையும் நீக்கிட்டினா அதுவும் ஒரு லட்சணமாகின்றதுன்னு பார்த்தோம் நம்ம. அப்போ அந்த நிஷேத வாக்கியத்தை இப்போ பூர்வபக்ஷி என்ன கேட்குறான்னா, எப்படி விதி வாக்கியம் ஒன்றை விளக்குகின்றதோ அதே போல் நிஷேத வாக்கியமும் ஒன்றை விளக்கும் சக்தி உடையதாக இருக்கின்றது. எப்படி நேர்முகமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அதை நீக்கி சொல்வதும் ஒரு உபதேசமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கர்மகாண்டத்தில் பொதுவாக எல்லாமே எப்படி இருக்குன்னா இதை செய், இதை செய், இதை செய் அப்படின்னு இருக்கும். செய் செய் செய்ங்கிறது விதி வாக்கியம். இதை செய்யாதே அப்படிங்கிறது விதி வாக்கியமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். செய்யின்னு சொல்கிறது மட்டும் விதி கிடையாது, இதை செய்யாதேன்னு சொல்கிறதையும் என்ன பண்ணுறோம், நம்ம விதியாக தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு பிரம்ம லட்சணத்தை சொல்லும்போது விதி வாக்கியம் நமக்கு நேர்முகமாக சொல்கிறதும் அதை புரிய வைக்கும், நிஷேதம் பண்ணி சொல்லும் போதும் அதை புரிய வைக்கும். ஏன்னா நமக்கு ரெண்டுமே தேவைப்படுது. விதிமுகமாகவும் நமக்கு சொல்லணும், நிஷேத முகமாகவும் சொல்லணும். ஏன்னா வஸ்து அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்குது. அதனால ஸ்ருதி நமக்கு இது சாஸ்திரம் எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 விதமாகவும் சொல்லுகின்றது அப்படிங்கிறத இதை இது விளக்கி சொல்கிறாரு. ஆமாம், சொல் மணந்து பார் என்றால் பாராய், செய்யாதங்கிற. ஆமாம், ரெண்டுமே. அப்போ நமக்கு 2 விதிமுகமாகவும் நிஷேத முகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் அப்படிங்கிறது சொல்கிறாரு. யதா விதி உபாதிகி, யதா விதி உபாதிகி ஸ்யாத், ஸ்யாத் உள்ளதோ, எப்படி விதி வாக்கியம் ஒரு உபாதினா இந்த இடத்துல அறிவை புரிய துணை என்னது ஒன்றை அறிவிக்க துணை செய்கின்றதுக்கு பேர் உபாதி. உபாதிங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல உபாதிங்கிறதுக்கு எப்படி அறிவை ஒரு அறிவை புரிய வைப்பதற்காக துணை போகின்றதோ, எது விதி, விதி வாக்கியம். எப்படி விதி வாக்கியமானது ஒரு ஞானத்தை நமக்கு கொடுப்பதற்கு உபாதியாக உள்ளதோ, ஒரு காரணமாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உள்ளதோ, ஒரு மீடியமாக இருக்குது, சியாத் உள்ளதோ,
பிரதிஷேதக ததா ந கிம். பிரதிஷேதகனா நிஷேத வாக்கியம். விதிவாக்கியம் எப்படி ஒரு உபாதியாக உள்ளதோ, ஒரு ஞானத்தை கொடுப்பதற்கு விதிவாக்கியம் எப்படி உபாதியாக உள்ளதோ, அதுபோல நிஷேத வாக்கியமும் ததான அப்படி நிஷேத வாக்கியமும் ந கிம். ந கிம்னா ஏன் இருக்கக்கூடாது? விதிவாக்கியம் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு உபாதியாக இருக்குன்னா, அது மாதிரி நிஷேத வாக்கியமும் உபாதியை உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன் உபாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வரியில் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். சுவர்ண லோக பேதேன. சுவர்ணம், ஸ்வர்ணம்னா தங்கம், லோகம்னா இரும்பு. தங்கம் இரும்பு என்கின்ற பேதேன வேறுபாடு இருந்தாலும் ஸ்ருங்கலாத்வம் ந பித்யதே. ஸ்ருங்கலானா கட்டுவது, ஒரு நம்மை கட்டுவது. இப்போ தங்கமாக இருந்தால் கூட, தங்கத்தில் ஒரு செயினாக இருந்தாலும் கட்டுறதுக்கு பயன்படும், இரும்பில் ஒரு செயினாக இருந்தாலும் கட்டுறதுக்கு பயன்படும். ஸ்ருங்கலாத்வம் ந பித்யதே. பித்யத்தேனா வேறுபடவில்லை. ந பித்யதே. அதை ஒரு கெட்டுறதுக்கு ஒரு பொருள் வேணும். அது இரும்பு சங்கிலியாக இருந்தால் என்ன, தங்கச்சங்கிலியாக இருந்தால் என்ன, அங்கே தாத்பரியம் என்னது? கெட்டுறதுல. அது மாதிரி இங்கே உனக்கு புரியணும், அந்த விஷயம் உனக்கு புரியணும். அது விதிவாசிய வாக்கியமாக இருந்தால் என்ன, நிஷேத வாக்கியமாக இருந்தால் என்ன, அதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். அது நமக்கு பிரயோஜனம் என்னது? நமக்கு இதில் ரெண்டு வாக்கியமும் பயன்படும். ஆமாம், ரெண்டு வாக்கியமும் பயன்படும். பிரம்மத்தை, உபாதி இல்லாத பிரம்மத்தை எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும், அபரோக்ஷமாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா தியானத்தில் போய் உட்காரணுமாங்கிறதுக்கு தான் அவன் திரும்ப திரும்ப வர்றான். ஏன்னா உனக்கு பிரத்யட்சமாக இருக்கிறதுனா நீ சரி பார்த்துக்கிற, தெரிஞ்சுக்கிற, இது எதுவுமே இல்லைங்கிற, அதை போய் நீ போய் எப்படி அபரோக்ஷமாக எப்படி தெரிய முடியும் அப்படிங்கும்போது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். வியாவகாரிகமாக நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். உபாதியே இல்லாதது என்று புரிந்து கொள்வதன் மூலமாக நல்லாவே அதை நீ புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து இதே கொஞ்சம் இன்னொருக்கு சொல்றார். நமக்கு இதே விஷயத்தை தான் சொல்றாரு. 87 அத்தத்வியாவிருத்தி ரூபேன சாக்ஷாத் விதிமுகேன ச வேதாந்தானாம் பிரவருத்தி ஸ்யாத் த்விதேத்யாச்சார்ய பாஷிதம் அத்தத்வியாவிருத்தி ரூபேன சாக்ஷாத் விதிமுகேன ச வேதாந்தானாம் பிரவருத்தி ஸ்யாத் த்விதேத் ஆச்சார்ய பாஷிதம். இப்போ இவர் எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு பிரமாணத்தை வச்சுக்கிட்டே பேசுவார். இப்போ விதிமுகத்தாலும் உனக்கு ஞானம் கிடைக்கும், நிஷேத முகத்தாலும் ஞானம் கிடைக்கும். நான் சொல்லலை, ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் அந்த வாக்கிய விருத்தியில் இருக்கிற 28வது ஸ்லோகத்தில் இருக்கிற 2வது வரியம் வாக்கிய விருத்தி, ஆதிசங்கரர் எழுதிய வாக்கிய விருத்தியில் இருக்கின்ற 28வது ஸ்லோகத்தில் இருக்கிற 2வது வரியை அப்படியே தூக்கி போட்டார். அத்தத் வியாவிருத்தி ரூபேன. தத்துனா அது, ந தத்துனா அது அல்ல. அத்தத் ந தத்து அத்தத். அத்தத் வியாவிருத்தி ரூபேன. தத்துங்கிறது பிரம்மனை குறிக்கின்றது, அத்தத்துங்கிறது பிரம்மன் இல்லாததை குறிக்கின்றது. அத்தத் 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 வியாவிருத்தி. அசத்து இல்லை டீச்சர். தத்துனால நமக்கு தத்துனால சத்துனால ஒன்று, அது அது அதுங்கிறது இங்கே பிரம்மனை குறிக்கின்றது. தத்துனா பிரம்மன் அல்லாதது. நேங்கிறதும் நமக்கு நெகட்டிவ்க்கு வரும், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கிறதையும் நமக்கு நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அத்தத் வியாவிருத்தி.
சவுண்டு தத்து தத்து அப்படியா? அத்தத் அத்தத் வியாவிருத்தி. தத்து தத்துனா எது? ஆமாம், நெகட்டிவ். தத்து அல்லாதது, பிரம்மன் அல்லாதது. வியாவிருத்தினா நீக்குவது. வியாவிருத்தினா நீக்குவது. பிரம்மன் அல்லாததை நீக்குவதன் மூலம். அது வந்து சாஸ்திரத்தோட ஒரு டெக்னிக், சொல்லி கொடுக்குறதோட டெக்னிக். அதாவது எது இல்லையோ அதை எல்லாத்தையும் நீக்குவதன் மூலமாக. எது பரம்பொருள் இல்லையோ, தத்துனா இங்கே பிரம்மம், தத்துனா பிரம்மம் அல்லாதது, வியாவிருத்தினா நீக்குவது. பிரம்மன் அல்லாததை நீக்குவதன் மூலம். அதான் அதத் வியாவிருத்தி ரூபேன. அப்படியே ஒரு உபதேசம் இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு? சாக்ஷாத் விதிமுகேனச்ச, நேரடியாக பிரம்மனுடைய லட்சணத்தை கூறுவதன் மூலம். சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் ஞானந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம்ல சத்தியம் ஞானம்ங்கிறது விதிமுகம், அனந்தம்ங்கிறது வந்து நிஷேதம். அனந்தம், அனந்தம் அந்தம் இல்லாதது, இன்ஃபினிட். ஃபைனைட்டுங்கிறதா நமக்கு வந்து விதிமுகம், இன்ஃபினிட்டுக்கு நெகட்டிவாக போடுறோம் நம்ம, நிஷேதம். அதுலேயுமே ரெண்டு இருக்குன்னு பரமாத்மா சாமிஜி நுட்பமான விஷயந்தான் நமக்கு அதை கவனிக்க வைக்கிறார். இதில் இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் நம்ம, அதுலேயே விதிமுகமும் இருக்குது நிஷேத முகமும் இருக்குது. நமக்கு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு தீர்க்கமாக போகுது இல்லையா நமக்கு. இப்போ அத்தத் வியாவிருத்தி ரூபேன, நேரடியாக நிஷேதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சாக்ஷாத் விதிமுகேனச்ச, நேரடியாக அதன் லட்சணங்களை கூறுவதன் மூலமாகவும். ரெண்டாவது வரி வித்யாரண்ய அவருடைய வாக்கியங்கள் இது. வேதாந்தானாம் பிரவருத்திஹி ஸ்யாத். வேதாந்தானாம் பிரவருத்தினா வேதாந்தத்தை உபதேசம் செய்யும் முறை உள்ளது. வேதாந்தத்தை உபதேசம் செய்யும் முறை இரண்டு விதமாக உள்ளது. எப்படி உள்ளது? அதத் வியாவிருத்தி ரூபேன ஒரு முறை இருக்கு, சாக்ஷாத் விதிமுகேன ரெண்டு விதமாகவும் இருக்கின்றது என்று. த்வி, அந்த இடத்துல ஒரு சந்தி இருக்கு. த்வி த்விதா, த்விதேன்னு இருக்கு வந்து, த்விதா இதி ஆச்சாரிய பாஷிதம். த்விதானா இரண்டு விதம், த்விதானா இரண்டு விதம், இதி என்று ஆச்சாரிய பாஷிதம். த்விதா இதி ஆச்சாரிய பாஷிதம். வேதாந்தானாம் பிரவருத்திஹி ஸ்யாத் த்விதா, த்விதா ஸ்யாத் இரண்டு விதமாக உள்ளது. த்வி த்வி த்விதா 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 ஸ்யாத் இரண்டு விதமாக உள்ளது. இதி ஆச்சாரிய பாஷிதம். பாஷிதம்னா கூறப்பட்டுள்ளது, ஆச்சாரியரால் கூடப்பட்டுள்ளது. நம்ம ஆச்சாரியர்கள் அப்படின்னு பல முன்னாடி இருக்க எல்லா ஆச்சாரியர்களையும் எடுத்துக்கலாம் நம்ம. இல்லாட்டி ஆதிசங்கரர் கொடுத்த அந்த வாக்கிய விருத்திங்கிறனால நம்ம ஆதிசங்கரர் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். சாஸ்திரம் ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்கு, விதிமுகமாகவும் சொல்லியிருக்கு, நிஷேத முகமாகவும் சொல்லியிருக்கு. எப்படி சங்கிலியை வச்சு கெட்டி போடுறது தான் தாத்பரியமோ அது மாதிரி இங்கே நமக்கு அந்த வஸ்துவை, அந்த அதி சூக்ஷ்மமான வஸ்துவை புரிய வைக்கிறதுக்கு தான் தாத்பரியம். ஏன்னா நமக்கு வார்த்தைகள் விளக்க முடியாதுன்னு வந்துருச்சு. அப்போ வார்த்தைகள் விளக்க முடியாததை எப்படி விளக்குவது? வார்த்தைகளை முரண்படுத்துவதன் மூலமாக, இந்த மாதிரி நிஷேத முகமாக கூறுவதன் மூலமாகத்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உபாதி இருந்தால் உபாதியை வச்சு புரிய வச்சுக்கலாம், உபாதியே இல்லை. அப்போ அந்த உபாதியை இல்லைங்கிறத நீ உபாதியாக எடுத்துக்கோ. இப்போ இதில் நமக்கு அடுத்த முக்கியமான இதை கொண்டு வர்றாரு. எப்படி வந்து இந்த இடத்துல நிஷேதம் வந்து நமக்கு நான் பிரம்மம் என்கின்ற அந்த ஞானம் வந்து எப்படி இந்த நிஷேத வாக்கியத்தால் உண்டாகின்றது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளை சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்? இந்த நிஷேத வாக்கியத்தை வச்சு நீ என்ன செய்யணும்? ஏன்னா நமக்கு இந்த நிஷேத வாக்கியத்தின் மூலமாகத்தான் நமக்கு என்ன வேண்டியது இருக்குது? இந்த குரு சொல்லி கொடுக்குற அந்த வாச்சியார்த்தமும் லட்சியார்த்தமும் மோதுது நமக்கு. நம்ம நினைக்கிறது ஒன்றும் அவர் சொல்லி கொடுக்குறதும் இதாக இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம
சாஸ்திரம் எப்படி போதிக்கின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அகமர்த்த பரித்யாகாத் அகம் பிரம்மேதி தி குதஹ நைவம் நைவம்சஸ்ய ஹி தியாகோஹ. நைவம் அந்த இடத்துல ஒரு நைவம் அம்சஸ்ய, இன்னொரு அம்சஸ்யன்னு இருக்கு. நைவம் அம்சஸ்ய ஹி தியாகஹ, நைவம் அம்சஸ்ய ஹி தியாகஹ பாகலக்ஷணயோதிதஹ அகமர்த்த பரித்யாகஹ. தியாகாத் அகமர்த்த பரித்யாகாத் அகம் பிரம்மேதி தி குதஹ நைவாம்சஸ்ய ஹி தியாகஹ பாகலக்ஷணயோதிதஹ. இதுல ஒரு பூர்வபக்ஷி கேட்குறான். இப்போ அந்த நீ எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்ற, அந்த நான் என்பதையே விட்டுட்டா, நான் என்பதை விட்டுட்டா நான் பிரம்மங்கிற எண்ணம் எப்படி, ஞானம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான்கிறத விட்டுட்ட அப்படின்னா எப்படி ஞானம் உண்டாகும் அப்படின்னு கேட்குறான். அகம் அர்த்த பரித்யாக, அகம் நான் என்னும் அர்த்தத்தை, பரித்யாகனா முழுமையாக விட்டு விட்டால், நான்கிறதே முழுமையாக விட்டுட்டா அகம் பிரம்ம இத்தி தீஹி, தீஹின ஞானம், குதக எப்படி உண்டாகும், நான்கிறதையே விட்டுட்டேன் அப்படின்னா எப்படி எனக்கு அந்த ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நானும் உன்னை என்ன சொன்னேன், ஒரு பகுதியை விட்டுட்டு இன்னொரு பகுதியை விடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த நான்கிற அந்த அதில் இருக்கிற அந்த சத்த அம்சத்தை வச்சுக்கோ, அந்த அசத் அம்சத்தை விற்று, சத்திய அம்சத்தை வச்சுக்கோ, அசத்திய அம்சத்தை விற்று, அந்த கரண அம்சத்தை விற்று வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், அந்த கரண அம்சத்தை வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரண அம்சத்தை விட்டுட்டு அந்த சித்தம்சத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ ரெண்டு இருக்குது நமக்கு, நமக்கு விட வேண்டியது ஒன்று இருக்குது. அதனால தான் நமக்கு கஷ்டப்படுறோம். ஒன்றை விட வேண்டியது இருக்குது, ஒன்றை வச்சுக்கிட வேண்டியது இருக்குது. நமக்கு விவகாரம் இல்லாமல் தனியாக உட்காந்துருக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்றது லேசாக இருக்குது. நமக்கு விவகாரம் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம், எதை விடணுமோ அதை விட முடியாமல் நம்ம தவிச்சிட்ருக்கோம். அந்த நான்கிறது ரெண்டு, அதையே தான் கொண்டு வர்றாரு. அந்த நான்ல ரெண்டு அம்சம் இருக்குது, நான்ல ரெண்டு அம்சம் இருக்குது. அதை நீ எதை விடணுமோ விடுற இடத்துல அதை விட்டுறணும். நம்ம ஆழ் மனசில் எப்போவுமே இவர் சொல்வார் இல்லையா, நமக்கு ராமகிருஷ்ணன் சொல்வார், ஆழ் மனசில் வேதாந்தத்தை முடிச்சு போட்டு வச்சுக்கோ அப்படிம்பார், மேல் மனசில் விவகாரம் பண்ணு. அதுதான் நமக்கு சுற்றி அவர் பல விதத்தில் நமக்கு பிரித்து கொடுக்குறாரு. சித்து சிதாபாசன், சித்து சிதாபாசன். எந்த நோக்கத்தில் உனக்கு இருந்தால் உனக்கு திருப்தி வராது, எந்த நோக்கத்தில் இருந்தால் உனக்கு பூர்ண திருப்தி அப்படிங்கிறது சொல்கிறாரு. அகம் அர்த்தஸ்ய பரித்யாக, நான் என்னும் அர்த்தத்தை முழுமையாக விட்டுவிட்டால், அகம் பிரம்ம இதி தி குதக, அதுக்கு கேள்விக்கு பதிலாக ரெண்டாவது வரி இருக்கு. நைவம், நைவம்னா ந ஏவம், அவ்வாறு அல்ல அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறாரு. அவ்வாறு அல்ல, நான் அப்படி சொல்லியே கொடுக்கலையே அப்படிங்கிறாரு குரு. நான் இப்படியே சொல்லி கொடுக்கல, நீ சாமி சொல்லுவாங்க எப்பயுமே, நான் சொல்கிறத நீங்கள் விவகாரத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டையாவது போய் இவர்கிட்ட தான் பாடம் கேட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு குருவுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. குருவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படிம்பாரு. அது மாதிரி என்ன சொல்ல, நைவகி, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் உன்னை எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்லவே இல்லையே. அம்சஸ்யஹி தியாகஹ பாகலக்ஷண யோதிதஹ, நான் என்ன சொல்கிறேன், அம்சஸ்யஹி தியாகஹ, அந்த உன்னுடைய நான் என்னும் அம்சத்தில் நீக்கப்படுகின்றது, தியாகம்னா நீக்கப்படுகின்றது, பாகலக்ஷண யோதிதக, யோதிதகன உண்டாகின்றது. எதனால உண்டாகின்றது, அந்த
உன்னை விட்டு விட்டு உன்னை விடாமல் இருக்கின்ற அந்த லட்சணையினால் தான் என்ன ஆகின்றது, உண்டாகின்றது. இப்போ நம்ம எதை வச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அதில் மித்யா அம்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் ஒரு அம்சம் மித்யா அம்சம், ஒரு அம்சம் சத்திய அம்சம்னு பார்த்தோம். அப்போ அந்த சத்திய அம்சத்தை, இப்போ சத்திய அம்சம் வரும்போது அதில் மைண்ட் இருக்கா? மைண்ட் இல்லவே இல்லை. இவங்க மல்லியாக்கா அந்த ஸ்லோகம் தான் எடுத்தாங்க. ஸ்லோகம் ஞாபகம் இருக்காக்கா? அபரோக்ஷ அனுபூதியில் சூக்ஷ்ம சரீரம் அந்த ஒரு ஸ்லோகம். இப்போ நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அதுதான் நமக்கு ரொம்ப, அது கூட தான் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த கரண சம்பின்னக. அப்போ அது நமக்கு, அப்போ அதனுடைய இப்போ அகங்கிற பதத்தில் என்னென்னலாம் இருக்குது நமக்கு, சித்து சிதாபாசன் என்ன இருக்குது நமக்கு, நம்ம மனது மைண்ட் அந்த கரண சம்பின்ன அப்படின்னு போடுறோம். அப்போ மனம் ப்ளஸ் சிதாபாசன் ப்ளஸ் சித்து. இப்போ நமக்கு மனதோடையும் அந்த மனதும் அந்த கரணம் சேர்ந்து இருக்குது நமக்கு. சிதாபாசனும் மனசும் சேர்ந்து விவகாரம் பண்ணும்போது அது நமக்கு பலப்படுறது மாதிரி இருக்குது. ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது நமக்கு, இந்த என்னது இரும்புகள் முன் என்னது காந்த சிலை மலை முன் இரும்புகள் சேட்டிக்கும் போல் அற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகம் எல்லாம் சேட்டை செய்யும். எடுங்க டீச்சர் எடுங்க. அற்றிருக்கும் என் சேட்டிக்குமா போல் செய்விக்கையும் அற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகம் எல்லாம் சேட்டை செய்யும். கடந்த இந்திரிய விருத்திதான மெய் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நானும் வெயில் போல் என்று உரைத்தவனே விபுமாக வெயில் போல் என்று உரைத்தவனே அற்றிருக்கும் என் முன் உலகம் எல்லாம் சேட்டை செய்யும். அதை குருபரந்து சொல்றாரு. இந்த பூர்வபக்ஷம் எதனால வர்றது அப்படின்னா, அவன் உபதேசத்தை மறந்துட்டானா. குரு சொன்ன உபதேசத்தை குரு அதான் நம்ம கிட்ட நடக்குது. அதான் மறந்ததுனால திரும்ப இந்த பூர்வபக்ஷம் அவனுக்கு உண்டாகின்றது. இப்போ நம்ம நான் என்பதில் உள்ள அனாத்மா பகுதியை மட்டும் என்ன பண்ணுறோம், நீக்க வேண்டும். நமக்கு அனாத்மா பகுதியை நீக்கிட்டு அந்த சத்தம்சம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதான் அவன் சொல்கிறான், அது எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி ஞானம் உண்டாகும் அப்படிங்கும்போது நான் ஒன்று அந்த ஒரு அம்சத்தை தான் என்ன பண்ணேன், நீக்க சொன்னேன். அதில் மித்யா என்பதை மித்யா அம்சத்தை புரிந்து கொண்டு மித்யாவை மித்யான்னு புரிஞ்சிக்கிட்டு சத்திய அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மித்யான்னு எதனால் புரிஞ்சுக்கிறோம், அறிவினால் புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதிஷ்டானத்தை விடாமல் அத்தியாசத்தை மட்டும் நீக்குகின்றோம். இப்போ நமக்கு அதிஷ்டானம் அத்தியாசம், சித்து சிதாபாசம், ஆத்மா அனாத்மா, சத்தியம் மித்யா, இதே தான் நமக்கு. அப்போ ரெண்டு 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 ஒரு அம்சத்தை எடுத்துக்கோ, விட்டு விடாத லட்சணை. இவ்வளோ நாள் நமக்கு படிச்சிருப்போம், தியரிட்டெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம இப்போ விவகாரம் பண்ணும்போது நமக்கு இந்த லட்சணை ஞாபகத்துக்கு வரும். எந்த அம்சத்தை இப்போ நமக்கு துக்கம் வரும்போது சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே வரும்போதே எப்படி செருப்பை கழட்டி விட்டுறோமோ அது மாதிரி நைஸாக நான் உடம்பு மனசு புத்திங்கிற அந்த விருத்தியை கலட்டி விட்டுறணுமா. அதை விட்டுறணும். அதை விட்டு விடாத லட்சணை, அதை விட்டுட்டு அதை கலட்டி போட்டுட்டு அது நான் அல்லன்னு திரும்ப 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 எப்போ யூஸ் பண்ணணும். நம்ம எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ அப்போ எல்லாம், அப்போ நம்ம எப்போவுமே நம்ம பிரச்சனையில் தான் இருக்கோம். நம்ம அப்போ எப்போவுமே இதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போல்லாம் நமக்கு அசாந்தி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம மனசில் எப்போல்லாம் சாந்தி வேணும்னு நினைக்கிறோமோ, அப்போ அந்த சமயத்தில்
இந்த சாந்திக்கு ஆதாரம், அந்த அசாந்திக்கு ஆதாரமான சாந்தி நான். இதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம அபியாசம். அதுதான் அவர் அந்த திருப்தி தீபம் அப்படிங்கிறது எத்தனை அதிருப்திகளுக்கு நடுவில் நாம் இந்த திருப்தியை நம்ம ஒரு சொத்தா வச்சுருக்கோம். அதான் நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு ஞான கவசமாக நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனால தான் சரீரம் அணுசஞ்சுவரே நமக்கு அது வரப்போகிறோம். இப்போ நமக்கு இந்த அகம்பதத்திலே தான் நிற்கிறோம். இந்த அடுத்த ரெண்டாவது லைனுக்கே வரலை நம்ம இன்னும். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இது பூருஷக, அதிலேதே சுற்றி சுற்றி வரணும். பல விதமாக யோசிக்க வைக்கிறாரு. எங்கே தப்பு பண்ணுற? அந்த நான்கிற பதத்தில் தப்பு பண்ணுற. நீ உன்னை வாச்சியார்த்தமாகவே இவ்வளோ நாள் நீ யோசித்தது மாதிரியே இப்போவும் வாச்சியார்த்தமாகவே யோசிச்சின்னா உனக்கு அந்த ஐக்கியம் கிடைக்காது. நமக்கு ஏன் அந்த ஐக்கியம் கிடைக்க மாட்டேங்குது? நீ லட்சியார்த்தத்தில் யோசிக்க பழகு. அதான் நமக்கு அபரோக்ஷ அனுபூதியில் எப்படி நம்ம லட்சியார்த்தத்திலேயே யோசிக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். இப்போ இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே கரெக்ட் பண்ணணும், இனி வேறு எதுவும் பண்ணணுமா? எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீ உன்னை எப்படி நீ நினைக்கின்றாயோ புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். அப்போ இதை நீ நல்லா புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 6-7 ஸ்லோகத்தோடு நமக்கு இந்த யுக்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் வரப்போகுது. இன்றைக்கி இதோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம். ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்காரு. காலையில் வருது அதே வருது அப்படிங்களா? எதில்?